ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிக் பாஸ் காசிப் எபிசோட் நம்பர் 2க்கு போலாமா? அலமேலக்கா வாக்கா, சீக்கிரமா வீடியோ வேற எடுக்கணும். ஏடி வேகமா வந்துட்டு தான இருக்கறேன். அந்த சரோஜாக்கா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுக்கா, அவங்க எல்லாம் வரேன்னு சொன்னாங்கல்ல. ஏக்கா எங்கக்கா இருக்கற? ஏன்னா அங்க தண்ணி வரதுக்கு கிளம்பிட்டு இருக்கறேன். வரும்போது தங்கச்சி டீ கூட்டிட்டே வந்துடுறேன். இருங்க வந்துடுறேன். சரிக்கா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டே இரு பாப்போம். ஏடி பங்கஜம் பங்கஜம், ஏடி காட்டி போலாம் சீக்கிரமா. ஏக்கா கிளம்பிட்டங்க, அந்த சாரி நல்லா இருக்குதா? நல்லா தண்ணி இருக்கு, வா போலாம். நம்மளும் வாக்கா, அங்க பாய் விரிச்சு போட்டுருக்காங்க, அங்க போய் உட்காந்துக்கலாம். இன்னும் சின்ன பொண்ணு இங்க பாக்கக்குள்ள நல்லா இருக்குது. ரெடி பண்ணிட்டீங்க போல. ஆமாக்கா, ஆரம்பிக்கலாமா? சரோஜாக்கா பாட்டெல்லாம் பாடி கலக்குற வேலையே. சின்ன பொண்ணு அப்படி போய் உட்காந்து பேசுவோமா? சரிக்கா, அப்படி போய் உட்காந்து பேசுவோம். கீழே புல் தலையா இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கலாம். ஏண்டி சின்ன பொண்ணு, நேத்து அந்த சாஞ்சனா பொண்ணு பரவத்தியா வெளியே போயிடுச்சு. ஆமாக்கா, அந்த புள்ள செம போல்டுக்கா. இந்த விஜய் டிவிலாம் அறிவே இல்ல பாத்துக்கோங்களேன். ஏக்கா அப்படி சொல்ற? இல்லடி, நேத்துதான் பாராட்டி சீராட்டி உள்ள அனுப்புனாங்க. உடனே 24 மணி நேரத்துல எலிவேஷனா, அது பேரு என்ன, எலிமினேஷன். அத வச்சா என்னடி பண்ணுவாங்க? பிள்ளை எலிமினேஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு பாருக்கா. மனசு ரொம்ப பெருசுக்கா அந்த பிள்ளைக்கு. பிள்ளை எல்லாம் கடைக்குட்டின்னு சொல்றது இல்ல சொன்னாங்க. ஆனா வளர்ந்ததுங்களுக்கு எதுக்குமே அறிவு கிடையாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு செம்ம அறிவுக்கா. எபிசோட் ஆரம்பிச்சோனே எதுக்கு அந்த ஜாக்லின் புள்ள ஏதோ கண்ணெல்லாம் கசக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கண்ணுல இருந்து தண்ணியே வரல பாத்துக்கோங்க. ஆமாக்கா, அவளுக்கு இன்னும் அந்த பெட் பிரச்சனை முடியல. அது என்னால ஏத்துக்க முடியாதுன்னுட்டு அந்த பிள்ளை வெளியே படுத்துட்டு கிடக்குது. பொண்ணு சீரியல்ல வருவாள்ல, அந்த அவங்க ஃப்ரெண்டு, அவகிட்ட சொல்றா ஜாக்லின், நீயா வந்து உனக்கும் ஒத்துக்கல, நீயா அந்த கருத்துக்கு வேணாம் தானே சொன்ன, நீயா இப்ப உள்ள போய் படுத்தேன்னு அவ கேக்குறா. அதுக்கு என்னடி அவ சொன்னா? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை தெளிவா. அதுக்கு அவ எவ்வளவு நாள் தான் நான் இங்க வெளியே இருக்கிறது, எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க, அதை நம்ம அவங்கதான் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க அப்பயும் இப்படியே பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சேது சார் சொன்னார்ல அப்படின்ட்டு அவ. எனக்கு மைக்குக்கு மட்டும் வாய் இருந்தா அழுதுட்டே இருக்கும், ஒரே விஷயத்தே பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு. அந்த டாஸ்க் இல்லனா சாச்சனா வெளியவே போயிருக்காதுக்கு. அந்த தீபக்கு அந்த ஃபேட் மேன் இருக்கான்ல, அவன் 2 பேரும் சேர்ந்துதான் பெருதே வச்சாங்க கடுப்பு. சின்ன பொண்ணு, அது என்ன டாஸ்க்? நாங்க ஏன் உங்களை எலிமினேட் பண்ண கூடாது, அதனால உங்களை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த தீபக்கு ஃபேட் மேன் சொன்னானு கேட்கல. கேட்டேன் பாத்துக்கோவேன், அது கடுப்பு, அது நல்லாவே இல்ல. தர்ஷா சொல்றா, என்ன தெரியுமா சொல்றா, நான் 1 மாசத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னால போக முடியாது, அதை போட்டு நான் ஆட்டி மினிக்கிட்டு தான் போவேன், அதனால நான் 1 மாசத்துக்கு வெளியே போக மாட்டேன்னு சொல்றா. அப்பதானே சாச்சனா சொன்னிச்சு, நான் வேணா வெளியே போய்க்கிறேன், நீங்க எல்லாம் இருங்க, என்னாலதான் இந்த முடிவு எடுத்தீங்க அது இதுன்னு சொன்னிச்சு தானே. நான் கேட்டுங்க. நல்ல மாதிரி எல்லாரும் திட்டுனாங்க, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது, நீ வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா. ஆனா பின்னாடி போய் அந்த பிள்ளையே போய் குத்தி வச்சுட்டானுங்க. அப்ப கூட ஜெஃப்ரி ஒரு பாட்டு பாடுனான்ல, அப்பதான் ஒரு பாட்டு பாடினான். ஃப்ரெண்டு சொன்னாங்க கேட்டியா, அவன் வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாமா, அதனால கூட அக்கா தங்கச்சி கூட இருக்கணும் நீங்க வந்தானாமா. இங்க சண்டை கட்டாமையவா இருப்பான். அக்கா தங்கச்சி கூட இருந்தது எப்படி இருக்கணும் தான் இங்க வந்தேன்னு சொல்றான். அப்புறம் ஏன் போய் இந்த சாச்சனா இருக்கிறதுல சின்ன பிள்ளை தானே, அந்த பிள்ளை ஏன் போய் எலிமினேட் பண்ணணும்? ஃபேட்மேன் ரிவ்யூ பண்ற மாதிரி எவ்வளவு பேசினாங்க, கடுப்பாயிருச்சு. ஆனா பார்க்கவே எனக்கு பிடிக்கவே கிடையாது. ஆமாக்கா, ஜெஃப்ரி நல்லவன், அதுவும் அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, அது இதுன்னு நல்லபடியா சொன்னா பாத்துக்கோ. கடைசியா போய் எலிமினேட் பண்ணது ஜெஃப்ரி தான் பண்ணிருக்கான். அப்புறம் நடுவுல ஒரு டாஸ்க் வச்சாங்க, நீங்க பாத்தீங்களா? எங்க பக்கம் நீங்க வரக்கூடாது, உங்க பக்கம் நாங்க வரலன்னு, அதுதானே. அது ஒண்ணு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லக்கா. ஏதோ இந்த பக்கம் போனா வந்து நீ 3 டைம் நீங்க தான் சமைக்கணும், உங்களுக்கு தேவைன்னா நீங்க ரூமை கிளீன் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும். அது ஆமாண்டே, அப்ப கூட சொன்னால கேர்ள்ஸ் பெட்ரூமுக்கு போய் பேட்மேன் படுத்தாலும் யாரும் எதுவும் கேட்க கூடாது, அவர்கிட்ட கேட்டாதான் தண்ணி குடிக்கணும், விக்கலே வந்தாலும் அவர்கிட்ட கேட்டதான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாள். என்னடா இதுங்கிற மாதிரி இருக்குதாங்க. யார் அது யாரு சொன்னா? இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி இந்த முத்துக்குமரன் தான் வந்து சொன்னான்னு நினைக்கிறேங்க. பொண்ணுங்க அதுக்கு எதுவும் சொல்லலையா? வந்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மன போட்டி அங்க பிக் பாஸ் ஆயிட்டு நடுவுல நேத்தே ஒரு கோடு காமிச்சாங்கல்ல, அதுக்கு இன்னாண்ட பசங்க இன்னாண்ட பொண்ணுங்கன்னு சொல்லிருந்தாங்கல்ல. பசங்க பக்கம் பொண்ணுங்க வரக்கூடாது, பொண்ணுங்க பக்கம் பசங்க வரக்கூடாது. மீறி வந்தா ஏதாச்சும் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நேத்து அததானே சொல்லிட்டு இருந்தாங்க, டாஸ்க். ஆமா, இந்த பக்கம் வரணும்னா எங்களுக்கு நீங்க இது நாங்க சொல்றத பனிஷ்மெண்ட்டை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு பசங்க சொல்றாங்க. இந்த மாதிரி 3 நேரத்துக்கு சோறு வேணும்னா ரூம் கிளீன் பண்ணணும்னு சொல்றாளுவ, பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு சொல்றானுவ. என்னன்னு ஒண்ணும் புரியல, போதான் தெரியும். பொண்ணுங்க கூட கன்ஃபெஷன் ரூமுக்குலாம் வரும்போது நீங்க வந்து நாங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிமாண்ட கூட கேன்சல் பண்ணணும், அப்படி மீறி வந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாலுவே தானே.
இந்த செல்லமா ஹீரோ இருக்கிறாள்ல அவன் இந்த செல்லமாவே நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுதான் செம்ம காமெடி நேத்து. அதுக்கு தான் இந்த சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தா இவன் ஏதோ கேம் விளையாடுறான். அதனால இந்த சௌந்தர்யா பிள்ளை அருணாவை நாமினேட் பண்ணிடுச்சு. ஆமா இந்த ஆர்ஜே ஆனந்த் கூட ஃபேட்மேனை தான் நாமினேட் பண்ணான். ஆனா அந்த ஃபேட்மேன் வெச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட். சாச்சனா நீதான் வந்து நான் வெளியே போறேன்னு சொன்னேன், ஓமாயாலே தான் வந்துச்சு, நீயே தான் பண்ணன அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் மாத்தி எல்லாரும் அவனையே சாச்சனாவே நாமினேட் பண்ண வச்சுட்டாங்க. காரணமே இது யாரை நாமினேட் பண்றேன்னு காரணமே தெரியாத பைத்தியங்கள் எல்லாம் சாச்சனாவை நாமினேட் பண்ணிட்டு அந்த புள்ள பாவம் வெளியே போயிடுச்சு. பாரதி இருக்கிறான்ல அவன் வந்து காமெடியே இல்லாம அவரு பேட்மேனை நாமினேட் பண்ணான். ஏன்னு காரணம் கேட்டதுக்கு அவன் வந்து ப்ரொடியூசர், அவர் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காரு, நம்ம வாய்ப்பு வாங்குற இடத்துல இருக்கோம், அதனால அந்த இடம் அவருக்கு தேவையில்லை இந்த இடம் அப்படின்னு நாமினேட் பண்றான். இதெல்லாம் காரணமாக்கா? யோட்டி அப்படி சொல்லாதட்டி, எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். பின்ன இப்படி எல்லாம் பேசினா என்னக்கா சொல்றது? இல்ல அவரு காரணம் சொல்றாரு, திரும்பியும் பிக் பாஸ் இல்ல அது சரியான காரணம் இல்ல வேற சொல்லுவேனா, அவன் ஏதோ மழுப்பிட்டான் அப்புறம் விட்டாச்சு. பிக் பாஸே போன்னு சொல்லிட்டாருக்கா கடைசியா. இந்த செல்லமா கூட சாச்சனாவை தாங்க நாமினேட் பண்ணிச்சு. அந்த பிள்ளைக்கெல்லாம் அறிவே கிடையாது செல்லமாக்கெல்லாம். ஆமாண்டி தமிழ் பேச்சுவல்ல அந்த முத்துக்குமரன் அவன் ஜாக்லினை நாமினேட் பண்ணா. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, நீ நேத்து நைட்டு ரூமுக்குள்ள போகல, அவங்க எவ்வளவு தாட்டி கூப்பிட்டாங்க நீ போகல, காலையில மட்டும் எதுக்கு போன, அப்ப வந்து நீ வாபஸ் வாங்கிட்டு தானே, அப்ப உனக்கு குழப்பம் இருக்குது தானே, நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க அந்த பெட்ரூம் சண்டைக்கு. ஆமாக்கா அதுக்கு கூட ஜாக்லின் சொல்லுச்சே, நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், கேட்காம நீயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிட்டு இருந்ததுங்களே. ஆமா ஆமா ஜாக்லின் யாரை நாமினேட் பண்ணிச்சு தெரியுமா? இந்த ஜாக்லினும் சாச்சனாவை தான் நாமினேட் பண்ணிச்சு. ஏன் தெரியுமா? நான் இருக்கணும்னா நீ இருக்க கூடாது, அதனால நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டுக்கா. காரணம் கேட்டதுக்கு நான் ஒரு டாஸ்க் சொன்னா நீங்க வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுது. அதுக்கே அறிவே இல்ல. கடைசியா ஒரு வழியா சாச்சனா வெளியே போயிடுச்சு. போகும்போது கூட அந்த பிள்ளை சந்தோஷமா விடலக்கா. கொடுத்த அந்த டிராபியை கூட உடைச்சு போட்டுட்டாங்க போக சொன்னாங்க பிக் பாஸ். அதனால அந்த பிள்ளை அழுதுருச்சு ரொம்ப. நாங்கெல்லாம் வந்து சாச்சனா ஆர்மி தான், அதனால இப்ப குத்துனவங்க எல்லாத்தையும் வரும்போது ஊசி வச்சு நறுக்குன்னு குத்தலாம். நீ வைல்ட் கார்ட்ல வர சொல்ல. பாய். சாச்சனா வெளியே போன உடனே இந்த டைரக்ட் நாமினேஷன் இந்த வார்த்தை நாமினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சுக்கா. யார் யார் தெரியுமா இருக்கிறாதுல. அதுக்கப்புறம் டிவியே நிறுத்திட்டேன்டி, யார் யார் எலிமினேஷன்னே தெரியல. இன்னைக்கு ஓட்டு போடும்போது தான் தெரியும், இல்லைன்னா இன்னைக்கு எபிசோடு பார்த்தாதான் தெரியும். ஆமாக்கா நானும் பார்க்கவே இல்ல. சரிக்கா இன்னைக்கு நைட்டு போடுவாங்கல்ல அதுல பாத்துக்கலாம். சரியா? எல்லாரும் இன்னை மாதிரியே பாத்துட்டு வாங்க, நாளைக்கு பேசுவோம். எல்லாருக்கும் பாய். சரி டீச்சர், என்ன பண்ணு, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.